ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் தான். நாம் எவ்வளவோ நிறைய பேய் படம்லாம் பார்த்துருப்போம். அதில் வித்தியாசமாக எல்லாத்தையும் பயமுடுத்தும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒரு தலை மட்டும் எல்லாத்தையும் பயமுடுத்தி இழுத்துட்டு போகுது. இந்த படம் ஓப்பனிங்லேயே நான் சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது ஒரு பால் தான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொண்ணு அந்த பாலை எடுக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை எப்படியெல்லாம் அந்த பேய் பயமுடுத்தி இழுத்துட்டு போகுதுங்கிறத அந்த காட்சியை பாருங்கள். இவர் தான் நம்மளுடைய ஹீரோ. இவருடைய ஊரில் தான் பார்த்தீங்கன்னா மர்மமான ஒரு நபரா இல்லை அது பேயான்னு தெரியல, ஒரு தலை முண்டை மட்டும் அந்த பொண்ணை கடத்திட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். इसको अभी का अभी आईएएस घोषित कर दो. थैंक यू रुद्रा भैया. அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோவுக்கு அடிக்கடி ஒரு கனவு வருது. அதில் நம்ம ஹீரோயினி அவங்க மட்டும்தான் வராங்க. அவங்க ஒரு ஃபேண்டசி, அவங்க உண்மை கிடையாது, கனவுல வர்றவங்க மட்டும்தான் அப்படிங்கிறப்ப இல்லை அது என்னோட காதலி உண்மைதான் அப்படிங்கிறாரு. कि तुम्हारी भूतिया गर्लफ्रेंड एक फैंटेसी है. फैंटेसी नहीं है, सच्ची मोहब्बत है हमारी. मिलती का थोड़ी सच्ची मोहब्बत. நம்ம ஹீரோவுக்கு எப்பயுமே அவங்க கனவுல மட்டும்தான் வருவாங்க. இதுவும் கனவாக தான் இருக்கும்னு நினச்சவங்களுக்கு அது உண்மையாகவே அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு ஒரு புத்தாட்டத்தை போடுவார் பாருங்க. சூப்பர். அப்படியே அவரோட சந்தோஷத்தை ஒரு சாங்ஸ்குள்ளே கொண்டு போய் எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கணுமோ அந்த மாதிரி அனிமேஷனோட அவரை ஒரு இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. அவரை பார்த்தது என்னமோ சொல்லணும்னு ஆசைப்பட்டால் சொல்லவே வார்த்தை இல்லைன்னு சொல்கிறாரு. आपको पता है ये सब लोग आपके पीछे से आपको क्या क्या बोलते हैं? छलावा, चुड़ैल, पिशाचिंग. எதையும் சொல்லி இவங்கள மாதிரியெல்லாம் நம்ம ஜோடியாக இருக்கணும், கபில்ஸாக இருக்கணும் அப்படிங்கெல்லாம் எதையோ சொல்லி நம்ம ஹீரோயினை ஒரு சிரிக்க வச்சிடுறாங்க. அவங்களும் இவர் சொல்கிறத கேட்டுட்டு அவங்களும் புனையோட சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. चन्ना मेरे या पागल प्रेमी दुखी दर्जी टूटा दिल शहजादा जिसका प्यार रह गया आधा कबीर सिंह सूखा बर्जिन. அவ்வளோதான். நம்ம ஹீரோவை கையிலே பிடிக்க முடியாது. ரெக்க இல்லைனாலும் பறக்க ஆரம்பிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த சண்டையில் தான் சட்டை கிளியாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த காதலில் சட்டை கிழிஞ்சாலும் அதை கண்டுக்க மாட்டார் நம்ம ஹீரோ. இப்போ தான் படத்தை சூடு பிடிக்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவருடைய மனைவியை இந்த மர்மமான பேய் என்ன பண்ணுது, அவங்க வாயை பொத்திக்கிட்டு அவங்க சத்தம் போடாத அளவுக்கு இந்த செவுத்தை உடைச்சிட்டு கடத்திட்டு போயிடுது. அந்த பேய் பார்த்தீங்கன்னா உங்களை மட்டும்தான் குறி வச்சு தாக்குது, பெண்களை ஆண்களை தாக்க மாட்டேங்குது, உங்களை தான் தூக்க ரெடியாக இருக்குது. இதுக்காண்டி ஹீரோஸ் எல்லாம் இறங்கி காப்பாற்ற மாட்டாங்க. நீங்களே உங்களை காப்பாற்றிக்கணும். உங்களுடைய மிகப்பெரிய சக்தி அதுக்கு தெரியல. भाभी भांग खा के आई हो क्या? पता है कितना बड़ा है वो? जब बच्चन के ऊपर आमिर खान लगा लो तो भी कमर तक ही आएंगे. அந்த பேயை நைட்டோட நைட்டாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்க்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கிறாங்க. அந்த பேய் பார்த்தீங்கன்னா அதை எப்படியோ கண்டுபிடிக்குது. சரி, ஆண்களை யாரையும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பெண்ணை ஆண்கள் கூட்டம் ஒரு வட்டம் போட்டு நிற்க வச்சுட்டு அதை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிற்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்கள் எல்லா பேரையும் கண்கள்லாம் மாறி வசியம் பண்ணிடும். मर्दों की सोच बदल दी है. मतलब सर कटा. இந்த பேய் நிறைய பெண்களை கடத்தி அதோட ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது எழுத்து வடிவத்தில் இருந்தாலும் அதுக்கு எதிராக இருக்கிறத அழிக்க ஆரம்பிக்குது. इन्फ्लुएंसर है, अपना फॉलोअर्स बढ़ाना चाहता है. இந்த மாதிரி ஒரு பலம் வாய்ந்த பேயை நம்ம அதோட சக்தியை குறைச்சி அதுக்கு மகாசக்தி பூஜை நடத்தணும். அந்த சக்தியால் உனக்கு மகாவீர சக்தி கிடைக்கணும். அந்த சக்தியால் தான் நீ அதை கொல்ல முடியும். அதுக்காண்டி இந்த ஒரு வாளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மகா பூஜா के आखिरी दिन तक उसे रोकना ही होगा वरना महाविनाश होगा. இதுதான் அந்த வாள். இந்த வாளை வச்சு தான் அந்த பேயை நீ கொல்லணும். அதுக்காண்டி நீ காசிம்லேருந்து உன்னோட கெட்டப்பே சேஞ்சாக மாற்றிட்டு நீ ஒரு மகாவீரனா அசோகாவாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாத்துறாங்க நம்ம ஹீரோ. चंदेरी को कोई मुसीबत से बचा सकता है तो तुम हो. இந்த தலையில்லா முண்டம் பார்த்தீங்கன்னா அந்த பேய் ஒரு கருப்பு மலையில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு குழம்பெல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனால் அவருடைய ஃபேண்டசி சக்தி, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ஃபேண்டசி சக்தி சொன்னாங்களா, அதை நம்ம ஹீரோ கண்ணாலே பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அவங்க சடையை வச்சுக்கிட்டு அந்த பேய்கிட்ட சண்டை போட ரெடி ஆகிட்டாங்க. அந்த பேயை எப்படியாவது கத்தியால் குத்தி கொல்லணும் அப்படின்னு போனால் நம்ம ஹீரோவை அந்த தலை பிடிச்சிட்டு போயிடும். நம்ம ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப போராடுவாங்க. ஒரு பாடலுக்கு தமனா ஆடுவாங்க. அவங்களையும் அந்த பேய் பிடிச்சிட்டு போயிருக்கோம்.
இந்த இடத்துல தமன்னா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களை அந்த பேய் பிடிச்சி வச்சுட்டு அவங்களோட ஆவியை குடிச்சிரும். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஹீரோயினி மேலே அதோட கண்ணு போக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவை விட்டுட்டு ஹீரோயினி மேலே பார்த்தீங்கன்னா அது பாய ஆரம்பிச்சிடும். அந்த தலை அவங்களோட ஒரு ஆவி உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க நம்ம ஹீரோ, அவரால் தடுக்க முடியாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாகத்தில் வந்த அந்த பேய், முக்காடு போத்த அந்த பேய் ஆண்களை மட்டும் இது வந்து கவர்ந்து இழுத்து அவங்கள கொல்லக்கூடும். அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேயை கொல்ல அந்த பேய் வரும். படத்தில் ஃபஸ்ட் அப்பில் வந்த அதே பேய் தான் வந்து செகண்ட் அப்பில் இருக்கிற பேயை கொண்டு வரும். இந்த படத்தில் காமெடின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் சீன் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி படங்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கூடவே வாட்ச் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ. 2 मिनट आंटी.